Hi guys, welcome to Tamil Love Magazine. நம்ம சேனல்ல பாய்ஸ்க்கு தேவையான லவ் டிப், ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப், ஸ்டைலிஷ் டிப் இதெல்லாம் கொடுத்திருக்கோம். சேனலோட மோட்டோ என்னன்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டிக் கம்ப்ளீட். டுடே டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல் ஆரம்பிச்சதுல இருந்தே ரெண்டு क्वेश्चंस வந்து ரொம்ப அதிகமா கேட்டுட்டே இருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்படி ஒரு பொண்ணுகிட்ட தடவை போய் பேசுறது, என்னன்னு அவங்க கிட்ட பேச ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரெண்டாவது ஒரு பொண்ணுகிட்ட எப்படி அதிக நேரம் இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனலோட லேட்டஸ்ட் அப்டேட்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணுகிட்ட எப்படி ஸ்டார்டிங்ல பேச ஆரம்பிக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். மொத்தமா 7 விதமா ஒரு பொண்ணுகிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சே ஹாய். முன்ன பின்ன தெரியாத பொண்ணுகிட்ட தடவை பேசும்போது ஹாய் சொல்லி ஆரம்பிக்கிறது உங்களை ஒரு ஜெனியூனான பர்சனா காட்டும். சோ உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாத பொண்ணா இருந்தா ஹாய் சொல்லி ஆரம்பிங்க. ரெண்டாவது, ஸ்மைல். நீங்க எந்த பொண்ணுகிட்ட பேசினாலும் உங்க ஃபேஸ்ல லைட்டா ஸ்மைல் வச்சுட்டு பேசுங்க. அவங்க உங்களை பார்க்கும்போது லைட்டா ஸ்மைல் பண்ணீங்கன்னா அதே ஒரு காரணமா வச்சு அவங்க கிட்ட ஈஸியா பேசிடலாம். தேர்ட் ஒன், அவங்க கிட்ட கொஸ்டின் கேட்கறது மூலியமா பேசுறது. கொஸ்டின் சொல்லிட்டே நம்ம பசங்க மேக்ஸிமம் கேட்கற ஒரே கொஸ்டின் டைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பீங்க. பட் அப்படி ஆரம்பிக்காதீங்க. அதுக்கு பதிலா பக்கத்துல இருக்கிற ஏதாவது ரெஸ்டாரண்டோட அட்ரஸ் கேளுங்க, இல்ல காஃபி ஷாப்புக்கு எப்படி போறது இந்த மாதிரி ஆரம்பிங்க. ஃபோர்த் என்னன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பேசுறது. இந்த மெத்தட் தான் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தடு. இப்ப நீங்க ஃபாலோ பண்ற பொண்ணுக்கு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாட்டம் போய் அவங்க கூட பேச்சு தந்து அப்படியே பழகிக்கலாம். இது ரொம்ப பெஸ்ட் வே கூட. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நீங்க ஃபாலோ பண்ற பொண்ணுக்கு திடீர்னு ஸ்கூட்டிக்கு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்கூட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி தர மாட்டோம், அவங்ககிட்ட அப்படியே பேசி பழகிக்கலாம். அஞ்சாவது என்னன்னு பாத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட். இந்த மெத்தட் ரொம்ப எஃபெக்டிவான மெத்தடு. இப்ப நீங்க லவ் பண்ற பொண்ணுக்கு இது ஏதாவது புதுசா கிரியேட்டிவா பண்ணாங்க, ஏதாவது கல்ச்சரல்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களை என்கரேஜ் பண்ற மாட்டோம் காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நம்ம பசங்க பண்ற பெரிய தப்பு என்னன்னா காம்ப்ளிமெண்ட் நோட்டி எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்க நீங்க அழகா இருக்கீங்க அந்த மட்டுமே காம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. அது அவங்களுக்கு பிடிக்கும் தான், ஆனா அந்த மட்டுமே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சீன் போட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு பல அவங்களோட ஒர்க்கை, அவங்களோட கிரியேட்டிவிட்டியை அவங்க புதுசா ஏதாவது ட்ரை பண்ணும் போது காம்ப்ளிமெண்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணீங்கன்னா அது ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். சிக்ஸ்த் ஒன் என்னன்னா நீங்க பேச போற பொண்ணுங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு மட்டுமே காட்டிக்கிறது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்க அவங்கள உங்க ஃப்ரெண்டா நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க கிட்ட பேசுறது ஈஸியா நீங்க பேசிடலாம். ஏன்னா முன்ன பின்ன அவங்க தெரியாதவங்க புதுசு அப்படின்னு நீங்க நினைக்கும் போது தான் பேசுறதுக்கு தடுமாறுவீங்க. அவங்க ஆல்ரெடி உங்க ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிட்டு போய் பேசுனீங்கன்னா அவங்க கிட்ட பேசுறது ஃப்ளூயண்டா பேச முடியும், கான்பிடண்டா பேச முடியும். சோ அவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அவங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கோங்க. ஏழாவது, ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது ஏதோ சொதப்பிட்டீங்கனாலும் அதுக்கோசரம் பயந்துகிட்டு மறுபடியும் பேசாம விட்டுறாதீங்க. மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. ஒரு தடவை தப்பு பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் பேசுறப்பெல்லாம் தப்பு பண்ணுவீங்கன்னு இல்ல நண்பா. நீங்க மறுபடியும் பேசி பேசி பழக தான் அவங்க கிட்ட ஈஸியா பேச முடியும். ஃபர்ஸ்ட் டைமே யாராலையும் கரெக்டா பேசிட முடியாது. அதுக்கோசரம் அதை நினைச்சுலாம் பயந்துட்டு இருக்காதீங்க. இப்போ ஒரு பொண்ணு கிட்ட ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு எப்படி பேச ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டு அந்த கன்வர்சேஷனை எப்படி அதிக நேரம் கொண்டு போறது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 7 டிப்ஸ் நான் தரேன், அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு, பர்ஃபெக்ட் யுவர் டைமிங். நீங்க ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவங்க ஃப்ரீயா இருக்கிறாங்களா இல்ல பிஸியா இருக்கிறாங்களான்னு பார்த்து பேசுங்க. இப்ப பிஸியா இருக்கும்போது ஒருத்தங்கிட்ட நீங்க போய் என்னதான் பேசுனீங்கனாலும் அவங்க அதை காது கொடுத்து கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு பேசுறதுக்கு டைம் இருக்காது. சோ அவங்க பேசுறதுக்கு தயாரா இருக்கிறாங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு போய் பேசுங்க. செகண்ட் ஒன், எடுத்துட்டே அவங்க பேர் சொல்லி பேச ஆரம்பிக்கிறத விட ஏதோ ஒரு காரணத்தோட ஒரு டாபிக்கோட போய் அவங்க கிட்ட பேசுங்க. அப்படி பேசிங்கன்னா அந்த கன்வர்சேஷன் அதிக நேரம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கும். ஏன்னா எடுத்துட்டே அவங்க பேர் சொல்லி ஆரம்பிக்கிறத விட ஒரு காரணத்தோட போய் பேச ஆரம்பிச்சீங்கன்னா அந்த கன்வர்சேஷன் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். தேர்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க பேசுற டாபிக் ரொம்ப பெஸ்ட் டாபிக்கா இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு எந்த மாதிரி டாபிக் பேச தெரியல அப்படின்னா ஆல்ரெடி அதை பத்தி வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன், அதை போய் கிளிக் பண்ணி பாருங்க. இப்போ எக்ஸாம்பிள் சில டாபிக் சொல்லணும்னா நீங்க ரீசெண்டா போன ட்ரிப்பை பத்தி பேசுங்க, உங்க ஒர்க் ஈவெண்ட்ஸ் பத்தி பேசுங்க, உங்க ரிலேஷன்ஷிப், உங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்கலாம். ஃபோர்த் ஒன், ஆஸ்க் ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ். இப்படி நீங்க ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸா கேட்கறதுனால அவங்களுக்கு பேசுறதுக்கு ரொம்ப என்கேஜா ரொம்ப ஃப்ரீயா ஃபீல் பண்ணி அதிக நேரம் அவங்க கூட பேசுவாங்க. ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ்னா என்ன மாதிரினா அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்குமான்னு கேளுங்க, அவங்க எப்படி காலேஜுக்கு போவாங்கன்னு கேளுங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்க மேஜரா என்ன ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேளுங்க. ஃபிஃப்த் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா குட் கொஸ்டின்ஸ் அவங்க கிட்ட கேட்கறது. உங்களுக்கு எந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் குட்னு தெரியலனா ஆல்ரெடி அதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன், அதை போய் கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. பட் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் யாருக்கு சூட் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கன்வர்சேஷனை கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துட்டு போறதுக்கு தான் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும். அதை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் டைமே ஒரு பொண்ணுகிட்ட பேசும்போது அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா
கண்டிப்பா அந்த பொண்ணு உங்களை மதிக்கவே மதிக்காது, கண்டுக்காம போயிடும். 6வது என்னன்னா ஸ்டோரிஸ் வச்சு அவங்க கிட்ட பேசுறது. ஸ்டோரிஸ் நோட்டி உங்க பர்சனல் லைஃபை பத்தி தான் பேசணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்க படிச்ச ஏதாவது ஸ்டோரி சொல்லலாம், இல்ல சினிமாவை பத்தி சொல்லலாம், இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டோரி சொல்லலாம். பட் ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். ஸ்டோரி சின்னதா பெருசாங்கிறது முக்கியம் இல்ல, அது அவங்களுக்கு பிடிச்சிருக்க மாதிரி இருக்கணும். 7வது நீங்க ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசுறீங்க, எவ்வளவு நேரம் பேசுறீங்க அப்படிங்கறத விட அந்த கன்வர்சேஷனை எப்படி முடிக்கிறீங்க அப்படிங்கறதும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. எந்த காரணமும் இல்லாம முடிக்காதீங்க. ரைட்டா உங்களுக்கு பிஸியா இருக்கிற சீன் போட்டுக்கிட்டு கன்வர்சேஷன் எப்ப நல்லா போகுதோ அப்ப முடிச்சிருங்க. முடிக்கிறது நீங்க வேணும்னே முடிச்ச மாதிரி இருக்கக்கூடாது, கிராஜுவலா முடிங்க. ஆனா அந்த மாதிரி கன்வர்சேஷனை எண்ட் பண்ணீங்கன்னா தான் மறுபடியும் உங்ககிட்ட அவங்களுக்கு பேசணும் அப்படிங்கிற ஆர்வம் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், 1 மந்த் என்னால ப்ராப்பரா வீடியோ போட முடியல, கொஞ்சம் பிரச்சனை, அதனால தான் வீடியோ போட முடியல. இனிமேல் ப்ராப்பரா டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். வேலண்டைன்ஸ் டேவை முன்னிட்டு டெய்லி ஒரு வீடியோ லவ் டிப்ஸ் சம்பந்தமா கண்டிப்பா போடுவேன். வேலண்டைன்ஸ் டேவை முன்னிட்டு எந்த மாதிரி கிஃப்ட் உங்களுக்கு தரலாம், எந்த மாதிரி நீங்க ட்ரெஸ் பண்ணலாம், எப்படி அவங்க கிட்ட பேசணும், எப்படி அவங்க கூட பழகணும், அவங்ககிட்ட எதை பத்தி பேசணும், எதை பத்தி பேசக்கூடாது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோ போடலாங்கிற ஐடியா எனக்கு இருக்கு. பட் அதுக்கு நீங்க கரெக்டா சப்போர்ட் பண்ணணும். வீடியோ போட்டா 10 பேர் பாக்குறது இல்ல, சிலர் பார்த்தாலும் அதை ஷேர் பண்றது இல்ல. நீங்க என்ன டாபிக் கேக்குறீங்களோ அந்த டாபிக் தான் நாங்க போடுறோம், ஆனாலும் நீங்க அந்த வீடியோவை ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்றதோட உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேரும் பண்ணுங்க. அதோட ரொம்ப முக்கியமானது என்னன்னா, எந்த டாபிக் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. எந்த கமெண்ட்டுக்கு அதிக தம்ஸ்அப் வருதோ அந்த வீடியோவை நான் சீக்கிரம் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். மறக்காம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிற வீடியோஸ்லாம் போய் பாருங்க. அப்படியே நம்மளோட ஃபேஸ்புக் பேஜையும் பிளாகரையும் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஃபேஸ்புக் பேஜ்ல தான் இனிமேல் மெயினா வந்து ஹெல்த் டிப்ஸ் தரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. சோ அதை லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க லவ் பண்ற பொண்ணு உங்களை லவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.